எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் வந்து கட்சியில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே மக்களுடைய கூட்டம் இருந்தது. குடும்பத்தோட அப்பா அம்மா குழந்தைகளோட அம்மாவோட கூட்டு வந்துருக்காங்க. பெரிய வயசானவங்களோட கூட அந்த இதில் பார்க்க முடிஞ்சது. குறைஞ்சபட்சம் 15 சீட்டுக்கு மேலே வந்தால் மக்களுடைய கணிப்பு இருந்தது. நிச்சயமாக 26லையும் தமிழ்நாடு சட்டசபையிலையும் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி தான் இருக்கும்ட்டு. அதாவது ஒரு 2 வருஷத்துலேயே திமுகவோட அழிவு வந்து கண்கூடாவே தெரியுது எங்களுக்கு. நிச்சயமாக அது வந்து ஒரு தீவிரவாத கட்சி. அது நிச்சயமாக அது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியும் கூட. நேற்று திருநெல்வேலியில் வந்து பிரதமர் மோடி பேசும்போது திமுகங்கிற கட்சியை நாங்கள் வந்து ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு, திமுகவை அழிக்க நினைத்தவர் தான் அழிந்து போவார்கள். பிரதமர் மோடி வந்து எதுவும் பேசுறதுக்கு இல்லாதனால, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யறதுக்கு இல்லாதனால இந்த மாதிரி பேசிட்டு போறாரு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். பாண்டியன் ஆயிரவிளக்கு கிழக்கு மண்டலுடைய மண்டல் பொதுச் செயலாளர் இப்போ சொல்றாரு, இது இப்போ நடந்த ஒரு 2 வருஷத்துலேயே திமுகவோட அழிவு வந்து கண்கூடாவே தெரியுது எங்களுக்கு. நிச்சயமாக அது வந்து ஒரு தீவிரவாத கட்சி. அது நிச்சயமாக அது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியும் கூட. இன்னும் சொல்லப்போனால் தேச விரோத கட்சி. அது நிச்சயமாக நசுக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டிய கட்சி. நிச்சயமாக கூடிய சிதறில் அது அழிந்து போகும். நிச்சயமாக அது அழியக்கூடிய ஒரு கட்சி தான். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து பிஜேபிக்காக பணியாற்றி கொண்டு இருக்கீங்க. குறிப்பாக வந்து சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை. அதுவும் நீங்கள் 1000 விளக்கு தொகுதின்னு சொன்னதுனால அந்த தொகுதியுமே அப்படி தான் சொல்லப்படுது. திமுக தவிர வேற எந்த கட்சியும் அங்கே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ களம் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கா? அதாவது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க, திமுக கோட்டைன்னு. அந்த கோட்டையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதிகமான பிரச்சனைகளை வின் பண்ணி வந்துருக்கணும். அந்த மாதிரி வின் பண்ணலை. லாஸ்ட் டைமே 2% தான் வின் பண்ணாங்க. பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பணம் கொடுத்து அவங்க வந்து வெற்றியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அவங்க அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் நிச்சயமாக அந்த பணம் கூட எடுபடாது. எவ்வளோ கொடுத்தாலும் எடுபடாது. நிச்சயமாக 100% இதில் நிச்சயமாக பிஜேபி தான் வரும். வந்து சென்னையில் நிச்சயமாக பொதுமக்கள் பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது நல்ல ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி. மக்கள் எதிர்பார்க்குறது அதுதான். விலைவாசி குறையணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு அந்த சிந்தனையாளர்கள் எல்லாருமே அதை வந்து பிஜேபியை தான் எதிர்பார்க்குறாங்க. அதிமுகவும் தலைமை சரியில்லை. அதோட செயல்பாடு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் தான் சொல்ல முடியும். 2 பேர் கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு. நிச்சயமாக அந்த 2 கட்சி கழகங்களும் ஒழிக்கப்பட வேண்டியது தான். நம்மளுடைய பிஜேபியோட வளர்ச்சி வந்து பிரகாசமாக தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. மக்களுடைய எழுச்சி பிரம்மாண்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 60 வருடங்களாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது. இந்த தருணத்தில் ஏன் பாஜக வேணும்னு நினைக்கிறீங்க? பாஜகவால் என்ன மாற்றம் இங்கே கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? சார், இது வந்து சரியான ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. சார், 60 வருஷமாக திராவிட கட்சிகள் மாறி இருக்காங்க. திமுக அதிமுக மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யுதுங்க. மழையில் நிச்சயமாக வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது சென்னைக்கு. சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமாக பாதிப்பு இருக்குது, ஒரு பக்கம் கம்மியாக இருக்கலாம், அப்படி வேணால் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பாதிப்புன்றது நிச்சயமாக சென்னையில் நடந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவாங்க. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டெண்ட் அடிக்கிறதுக்கு அந்த கரெக்டாக அந்த மழை நேரத்தில் அந்த கரை வேஸ்ட்டு கட்டிட்டு தண்ணியில் வந்து நின்றுட்டு பாதிப்பை மக்களை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன எச்சத்துண்டு மாதிரி ஒரு சாப்பாடு துண்டு அங்கங்கே கொடுத்துட்டு சும்மா பார்த்துட்டு போகிறாங்க, முடிஞ்சு போகுது. இது உண்மையான சரியான ஒரு அடுத்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு பார்த்துட்டாருன்னு சொல்லலாம், அந்த மலையில் நின்று எடுத்துகிட்டு சொல்லலாம். அடுத்த வருஷம் நிச்சயமாக அது இருக்கக்கூடாது. ஆனால் அது மாதிரி ஒரு வருஷம் செஞ்சுருக்காங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அதே மாதிரி மலையில் வந்து நிற்பாங்க, மலை தண்ணியிலேருந்து இறங்குவாங்க, கரை வச்சு கட்டிட்டு இதே மாதிரி ஒரு மக்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி ஏதோ சாப்பாடோ ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ கொடுத்துட்டு இவங்க வேலை முடிச்சுன்னு போயிடுறாங்க. திருப்பி அதே வருஷம் அதே மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. ஆனால் மக்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது.
மக்கள் நினைக்கிறாங்க ஏதோ முதலமைச்சர் வந்தாருப்பா, ஏதோ ஒரு ரொட்டி துண்டும் சாப்பாடு பாக்கெட்டை கொடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு திருப்தி படுத்துறாங்க ஒழிய, இது வந்து இது எப்படி மாறணும்னு சொன்னால், இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இந்த வருஷம் பார்த்துட்டாருன்னா அடுத்த வருஷம் அந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த மாதிரி தண்ணி நிற்கக்கூடாதாங்க, உடனே சரி பண்ணி வந்துருக்கணும். ஆனால் 60 வருஷமாக சரி பண்ணலை. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி சென்டர் தான் இருக்காங்களே ஒழிய யாரும் வந்து சரி பண்ண மாதிரி இது ஒரு சரித்திரத்தில் இல்லை. 60 ஆண்டு கால சரித்திரத்தில் கிடையாது. ஆனால் பிஜேபி வந்தால் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏன் தவறு நடக்குதுன்னா, டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே 2 பேருமே கான்ட்ராக்ட் கொடுக்குறது ஒரே ஆள்கிட்ட கொடுக்குறாங்க, கமிஷன் பேசிஸில். சரிங்களா? இந்த சிஸ்டம்ன்றது கம்ப்ளீட்டாக மாற்றணும். பிஜேபி என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலைஜி என்ன சொல்கிறாங்க, இந்த சிஸ்டம் பழைய சிஸ்டம், அந்த சிஸ்டத்தே இருக்கக்கூடாது, அந்த சிஸ்டம் தேனி சிஸ்டத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக நாங்களாம் வந்து ரொம்ப வரவேற்கிறோம். இன்னும் பழைய ஸ்டைல்லையே வந்து போயிட்டு இருக்கு. இப்போ புது சிஸ்டம் வரும்போது நிச்சயமாக இந்த வருஷம் வருதுன்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக மழை தண்ணி நிற்காது. இப்போ பாம்பேல இருக்கட்டும் மற்ற அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து பிஜேபி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமாக செய்வாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. நன்றி சார்.